சார் இந்த டைம் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட மெசேஜ் என்னங்க சார்? தம்பி தங்கச்சிங்களா, இந்த வருஷம் நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். அந்த 18 வயசு முடிஞ்சு கையில அந்த வாக்காளர் அட்டையை வச்சிருக்கும் போது ஒரு கெத்து வரும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்லை. எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. இது வெறும் ஒரு விரல் வைக்கிற மை இல்ல தம்பி, இது தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாத்த போற உங்க அதிகாரப்பூர்வமான முத்திரை. ஆனா இந்த ஓட்டை யாருக்கு போடணும்? அண்ணனா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். தலைவன்கிறவன் வானத்திலிருந்து குதிக்கிறவன் இல்ல, எங்கிருந்தோ வர்றவனும் கிடையாது. உங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா ஒரு போன் பண்ணா அடுத்த நிமிடம் உங்களை வந்து நேரா வந்து பார்க்கணும், நிக்கணும், இல்ல தொடர்பு கொள்ளணும். உங்க தெருவோட பேரு தெரிஞ்சவனா இருக்கணும். ஏதோ ஒரு ஃபாரினரையோ இல்ல வெளி மாவட்டத்திலேயோ இருந்து வந்தவர்களை தேர்ந்தெடுத்தா அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு திரும்பி போயிடுவாங்க. துறையை சொல்ல நீங்க சென்னைக்கோ இல்ல கரூருக்கோ தேடி போக முடியுமா? அரசியல்ங்கிறது ஏசுருப்புல உட்கார்ந்துட்டு பண்றது இல்ல தம்பி. ஒவ்வொரு வார்டோட மூளை முடுக்கு மழை வந்தா எந்த தெருவில் தண்ணி நிற்கும், எந்த பகுதியில் லைட் எரியும், விரல் நுனியில வச்சிருக்கணும். இப்ப புதுசா வர்றவங்க அந்த கிராஸ் ரூட் அனுபவம் இருக்காது, நிர்வாக திறமையும் இருக்காது. அங்க வந்து எப்போ கத்துட்டு எப்போ உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க, 24 மணி நேரம் உங்களுக்காக பணியாற்றி கொண்டு எந்த நேரமும் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நாங்க வேணுமா? எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஓட்டு கேட்டு பொய்யா சொல்லி பல பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போகக்கூடிய அவங்க வேணுமா? சொந்த ஊர் மக்கள் கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுட்டு ஓடுறவங்க எப்போதும் ஒரு தலைவனாக முடியாது. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுடைய முதல் ஓட்டு இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். இரட்டை இலை வெல்லும். மீண்டும் பழையபடி திட்டங்கள் தருவோம். யோசிச்சு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.